ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்லாக் டிசைன் போட்டோம் இல்லையா, அந்த பல்லாக் டிசைனோட ஸ்லீவ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து கிங்கு குவீனு வந்து மாலை மாற்றின மணிக்கு இருக்குது. இந்த இமேஜ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்லீவில் கொடுக்க போகிறோம். பேக் நெக்கில் வந்து பல்லாக் டிசைனும், கையில் வந்து பொண்ணு மாப்பிள்ளனும் வச்சுக்கலாம், கிங் குவீனும் வச்சுக்கலாம். மாலை மாற்றின மாதிரி ஒரு இமேஜை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த இமேஜ் வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கமெண்டில் கேட்டிருந்தீங்க சில பேர், எப்படி இந்த இதை ட்ரா பண்ணீங்க, இந்த இமேஜ் நீங்கள் எப்படி வரைஞ்சிங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காண்டி தான் நான் வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த பேப்பர் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதை வந்து ட்ரேசிங் பேப்பரில் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் எந்த இடத்துக்கு தேவையோ நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேசிங் சீட்டில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஸ்லீவில் கீழே எட்ஜில் வந்து கெட்டி இருக்கும், அதுக்கு மேலே தான் நம்ம அந்த இமேஜை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கீழே நம்ம கைக்கு இது 11 இன்ச்சு கை, நம்ம கீழே இந்த கெட்டி வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4 லைன் ஜரி போட்டுக்கிடுவோம். கெட்டி ஒர்க் பார்த்துட்டு நம்ம இமேஜை ட்ரா பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவோட எட்ஜில் 4 லைன் ஜரி கொடுத்துட்டு கெட்டி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸு, சுகர் பீட்ஸு இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருவோம். இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கு கம் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கம் நிறையா தடவி வச்சுருக்கேன். இதுக்கடுத்து சேரீ வந்து ரெட் கலர் சேரீ இல்லையா, அதனால் ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டுறோம். இந்த மாதிரி ஒன்று போல் அடுக்காக கேப் விடாமல் நெருக்கமாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஒட்டின ஸ்டோனுக்கு அடுத்து ஒரு சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4mm பீடு வந்து ஒரு லைன் கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு 3 செட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, 3 லைனு, அதே செட்டை வந்து நம்ம மறுபடியும் திரும்ப கொடுக்குறோம். இதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துக்குறோம். பாருங்கள், நம்ம ஸ்டோனுக்கு அப்புறம் அடுத்து ஒரு செட்டு 3 செட் போட்டிருக்கோம். மேலே இங்கேயும் ஒரே செட்டு மாதிரி போட்டு இடையில ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதுக்கு மேலே சின்ன பாசி கரும்பாசி வச்சு இந்த மாதிரி அரும்பு மாதிரி வைக்கிறோம். இது வந்து கைக்கு நல்லா வங்கி போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும். நம்ம இதை முடித்த பிறகு மேலே ட்ரேஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த படத்தை வந்து பாதியாக கரெக்டாக சென்டரில் வைக்கிற மாதிரி நம்ம முதல் வச்சு செட் பண்ணி பார்த்துக்குருவோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம காட்டன் சீட்டு நம்ம உள்ளே கொடுத்தாச்சு. இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
பாருங்கள் நம்ம ட்ரேஸ் பண்ண படம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி டிசைனை பிரித்து காட்டுறதுக்கு நம்ம இந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே நம்மளுக்கு இமேஜ் இருக்கும். இதை நல்லா சரிப்படுத்தி வரைஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம ஜரி கொடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு இந்த ஆர்ச் போட்டோம் இல்லையா, அந்த ஆர்ச்சுக்கு சென்டரில் இந்த ஃப்ளார் ஒன்று வரைகிறோம். பேக் நெக்கில் போட்டிருந்தோம் இல்லையா பார்ட் 1ல், அந்த ஃப்ளார் ஒன்று சென்டராக வரைகிறோம். எத்தனை ஃப்ளார் வருதுன்னு பார்ப்போம். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, 3 ஃப்ளார் நமக்கு வருது. இது மாதிரி இந்த பக்கமும் நம்ம வரைஞ்சிக்கிடுவோம். இப்போ இதுக்கு நம்ம அப்படியே கொடி வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ரஃபாக வரைகிறேன். இந்த மாதிரி சுழி சுழியாக போடுறேன். இந்த எட்ஜிலலாம் நம்ம ஒரு ரெட் கலர் திலகம் ஸ்டோன் வந்து நம்ம விட்டுறோம். இந்த மாதிரி எல்லா எட்ஜ்லேயும் நான் வைக்கிறேன். இந்த எட்ஜோட பாயிண்ட்டை இப்படி இந்த கொடியிலேருந்து இந்த மாதிரி வைக்கிறேன். இதோட பார்ட் 1 வீடியோ, பேக் நெக் வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும் பல்லாக்கு டிசைன்னு. இந்த ஃப்ளாருக்கு சென்டரில் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளாரோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் கொடி வரைஞ்சோம் இல்லையா, ஃப்ளாருக்கும் கொடிக்கு எல்லாத்துக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுருக்கோம்.
கொடியோட எட்ஜில் திலகம் ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அந்த திலகம் ஸ்டோனை சுற்றியும் நம்ம பாசி வச்சுருக்கோம். இப்போ கை வந்து நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு. இனி நம்ம ஃப்ளார்க்குள்ளே வந்து ஃபில் பண்ணணும். உள்ள ஜர்தோசி வச்சு சில்க் த்ரெட்டு லோடு கொடுக்கணும். பார்ட் 1ல் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம லோடு பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாலைக்கு வந்து நம்ம ஒரு ரெட் கலர் ஸ்டோனும் கோல்டு ஸ்டோனும் மாற்றி மாற்றி ஒட்டி ஜரி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து அழகாக நம்மளுக்கு மாலை மாதிரி வந்திருக்கு. இன்னும் இந்த மாப்பிள்ளைக்கு உள்ள தலைப்பாலெல்லாம் சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். பொண்ணுக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டோன்லாம் வச்சு ஹிப் செயின் இதெல்லாம் போட்டிருக்கோம். கையில் வளையலுக்கு சுகர் பீட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி அலங்காரப்படுத்திக்கோங்க. இன்னும் நம்ம இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த ஷாலுக்கெல்லாம் நம்ம சில்க் த்ரெட்டை வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம மாலைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். நம்ம ட்ரெஸ்ஸு ஷாலுக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துட்டோம். சாரீ வந்து ரெட்டுக்கு ரெட்டும் பிங்க்கும் கலந்ததுனால பிங்க் கலர் ஸ்கர்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். செல்ஃப் க்ரீனை விட டார்க் க்ரீன் வந்து கீழே பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்கின்னுக்கெலாம் கோல்டன் கலரே நான் கொடுத்துட்டேன். ஸ்கின்னுக்கு ஸ்பேஸ் கலரே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த இமேஜை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம இந்த இமேஜை சுற்றி என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம இந்த இமேஜை சுற்றி இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வச்சு அங்கங்கே குத்திக்கிட்டு இருக்கோம் செதர்னாப்பில். பாருங்கள், வெளியில் இந்த இலைக்கெல்லாம் நம்ம வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு லோடு பண்ணியிருக்கோம். அங்கங்கே கோல்டன் ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். கட்டிங் ஸ்டோன் வந்து லீஃப் மாதிரி கொஞ்சம் கிளிட்டராக தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம ஒட்டியிருக்கோம். பாருங்கள், நம்ம ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, இந்த ஸ்டோனுக்கு இடையில பாருங்கள், நம்ம ஸ்டோன் லைனாக ஒட்டணும் இல்லையா, அந்த ஸ்டோனுக்கு இடையில 2 ஸ்டோனுக்கு இடையில நம்ம ஜர்தோசி வைக்கிறோம். ஜர்தோசி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோன் வந்து நல்லா அழகாக தெரியும். ஜர்தோசி வந்து கரெக்ட் சைஸுக்கு வெட்டி அளவாக வைக்கணும், இல்லை நெளிஞ்சு தெரியும். இந்த மாதிரி 2 ஸ்டோனுக்கு இடையில ஜர்தோசி வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கீழே வந்து இந்த கெட்டி ஒர்க் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே இந்த இமேஜ் வருது. அதுக்கு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம பிரித்து காட்டியிருக்கோம். உள்ளே வந்து சுகர் பீட்ஸ் வந்து நம்ம குத்தி வச்சுருக்கோம். வெளில வந்து இந்த மாதிரி பூக்கொடி, பூவில் வந்து ரெட் கலர் சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம லோட் பண்ணியிருக்கோம். இலைக்கு வந்து செல்ஃப் க்ரீன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு இடையில வந்து நம்ம கோல்டு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், கிளிப் ஸ்டோனும் ஒட்டியிருக்கோம் இலை மாதிரி. இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் அழகாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ண தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.